இப்படியும் பிஆர் பண்ணலாமா அப்படி தான் தோணுச்சு. ரீசெண்ட் டைமில் வந்து பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃபுட் டெலிவரி ஆப்பில் வந்து பிரியாணி தேடும்போது என் கண்ணில் வந்து ஒரு ஹோட்டல் மாட்டிச்சு. கொங்கன் கேனார் அப்படின்னு சொல்லிட்டு புஷேரில் இருக்குது. ஓவரால் ரேட்டிங் வந்து 1.4K பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அவுட் ஆஃப் 5க்கு வந்து 4.1 ரேட்டிங் கொடுத்தனால வந்து இந்த ஹோட்டலில் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணேன். ப்ளஸ் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து கண்டினியூஸாக ஒரு பர்சன் வந்து இந்த கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தார். ஏன் எப்போ பார்த்தாலும் பிரியாணி வீடியோஸே போடுறீங்க, உங்கள் ஊரில் வந்து வேறு ஃபுட்டே இல்லையான்னு கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன். இங்கே எந்த இடத்துலையும் சரி, எந்த ஒரு இடத்துலையும் சரி, ஒரு கிரேவி ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 250 300 ருபீஸ் ஆகும். இதை தவிர்த்து நான் சப்பாத்தி இல்லை நான் வந்து ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ்லேருந்து 100 ருபீஸ் ஆகும். ஓவரால் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 450 ருபீஸ் ஆகும். அதுக்கு நான் வந்து பிரியாணியே ஆர்டர் பண்ணி போடலாம் தான் எனக்கு தோணும். பிரியாணி கூட என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரைத்தா இருந்துச்சு, சாலட் இருந்துச்சு. பிரியாணியோட குவான்டிட்டி பார்க்கணுமே, அப்பப்பப்பா 1 kg அளவுக்கு இருக்குங்க. சீரியஸாக செம்ம வெயிட்டாக இருந்துச்சு. அது ரைஸுமே வெல் குக்கடாக இருந்துச்சு. பிரியாணி பீஸுமே நல்ல பெருசாகவே இருந்துச்சு. நல்லா ஜூஸியாக இருந்துச்சு. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த பிரியாணி செம்ம சூப்பராகவே இருந்துச்சு. இந்த மாதிரி ஹோட்டலுக்கு பிஆர் பண்ணுறது தப்பே இல்லைங்க, செம்மையாக பண்ணலாம். நான் கூட பிஆர் பண்ணுறது ரெடியாக இருக்கேன். அப்படி தான் தோணுச்சு. டேஸ்ட்டுமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. எனக்கு மொத்த காஸ்ட்டு 200 ரூபா தான் ஆச்சுங்க. 200 ரூபாய்க்கு இந்த பிரியாணி ஒர்த்துன்னா செம்ம ஒர்த்தோ